நெறைய பேரு சுவிட்ச் பாக்ஸு சரியா வேலை செய்யலன்னு நெறைய பேர் எடுத்துன்னு வராங்க. ஏன்னா, இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ஃபால்ட்டு தான் இது. இன்னும் நெறைய பேர் எடுத்து வந்து சுவிட்ச் பாக்ஸ் வேலை செய்யல, கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த வீடியோ வந்து போட்டோம்னா, இந்த வீடியோ வந்துட்டு யாருன்னா தெரியாதவங்க பார்த்து அவங்களே வீட்ல பண்ணிக்கலாம். ஏன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன வேலை. இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்ல. அதனால ஒரு சிலர் வந்துட்டு இந்த டிவி வந்து பார்க்க முடியல, கொஞ்சம் ரெடி பண்ணி குடுங்க அர்ஜென்ட்டு அப்படின்றாங்க. வேலை நேரத்தில நம்ம பண்ணி குடுக்கவும் முடியல. அதனால இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு, அவங்க எதனா வீட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த மாரி பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா, அவங்களே வந்து சரி பண்ணிக்கிட்டோம். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இத பாருங்க. இந்த ஸ்விட்ச் பாக்ஸில ஒரு ஸ்விட்ச் கூட வேலை செய்யலைங்க. பாருங்க. ஒண்ணுத்துல கூட லைட் இல்ல. ஒரு சில டைம் வேலை செய்யுது, ஒரு சில டைம் சுத்தமா வேலை செய்ய மாட்டேன்து. இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் புதுசா வாங்கணும்னு பார்த்தா ரூ. 500 கிட்ட வருது. அதனால இதே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க இது பீஸ் இது. இது எல்லாமே பைப்பின் சாக்கெட் தான். நமக்கு ப்ராப்ளம் எங்கன்னா இந்த சுவிட்சில தான் ஃபால்ட் இது. ஏன்னா இதில எதுவுமே கிடையாது. எதுவும் எரியல. எல்லாமே அந்த 5 பின் எல்லாமே வந்து இந்த லெக் எல்லாம் நல்லா கரெக்ட்டா தான் இருக்குது. நம்ம ப்ராப்ளம் ஆனா அந்த சுவிட்சு. இதுலேருந்து நமக்கு மெயின் த்ரூவா குடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஸ்விட்ச் கண்ட்ரோல் ஆகி நமக்கு இதில இங்கேருந்து இதுக்கு வருது. ப்ராப்ளம் என்னன்னா சுவிட்சில தான் ஃபால்ட் இருக்கும். ஒண்ணு சுவிட்ச் எதனா துரும்பு கிரும்பு ரொம்ப நாள் ஆனதால துரும்பு பிடிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள வந்து கிளீன் பண்ணி போட்டோம்னா சரியாயிடும். ஏன்னா இதுக்காக நம்ம ஸ்விட்ச் பாக்ஸ தூக்கி வெளிய போட வேண்டியதில்ல. வாங்க அது எப்படி பார்ப்போம். சுவிட்சு தான் இது. இதுதான் உள்ள நமக்கு வந்து வேலை செய்யுது. ஆனு, ஆஃப், ஆனு, ஆஃப். இதுக்கான அந்த சுவிட்சில் பார்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இங்கே லைட்டாக துரும்புச்ச மாதிரி இருக்கு. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த இதுதான். இங்கே பாருங்க. இந்த சுவிட்சுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க. இந்த டஸ்ட்னால தான் இந்த டஸ்ட்டு 2வது வந்துட்டு இந்த சரியான கான்டாக்ட் ஆகலைல. சரியாக கான்டாக்ட் ஆகாதனால தான் நம்ம வேலை செய்யலை. கான்டாக்ட்னா இதில் ஆகணும். இதில் வந்துட்டு இதில் பாருங்கள் ரெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு எமர் ஷீட் எடுத்துங்க. எமர் ஷீட் எடுத்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடும். வந்த பிறகு லைட்டாக ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு இது பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக ஏன்னா ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ் எடுத்து க்ளீன் பண்ணிங்க. இந்த எமர் ஷீட் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும் பாருங்கள். 10 ரூபா கொடுத்தா கடையிலே கிடைக்கும் இது. வாங்கிக்கிங்க. நைஸாக இருக்குன்னா ரஃபாக அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நைஸாக எடுத்துங்க. எடுத்துகிட்டு இது வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க. காரணம் என்னன்னா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணி வந்து ரெஸ்ட் ஆகி போயிருக்கும். ரெஸ்ட் ஆனதுன்னா சரியான கான்டாக்ட் ஆகாது. நம்ம ஆன் பண்ணுவோம். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வெறுப்பாயிடும் நமக்கு. ஆன் பண்ணுவோம், ஆன் ஆகாது. ஒரு டைம் ஆன் ஆகும், ஒரு டைம் டக்குன்னு நின்றுடும். இதே மாதிரி தான் வந்துட்டு ப்ராப்ளம் வரும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டேன்றதில்லை. இது மாதிரி ஒரு சில சின்னது வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணால் போதும். ஏன்னா இது நான் புதுசு வாங்கினோன்னா 500 ரூபா கேட்பான். என்னத்துக்கு 500 ரூபா வேஸ்ட் பண்ணலாம்? இது க்ளீன் பண்ணி போட்டு பண்ணால் போதும், வேலை செய்யும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டேன். இது உள்ள இது காப்பர் தான். அதனால் எதனா இதுவாக இருந்தால் கூட ப்ராப்ளம். இரும்பில் எதனா இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ணிக்க முடியாது. இது பாருங்கள், அது காப்பரில் தாங்க இது. அதனால் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிங்க, அது கரெக்டாக கான்டாக்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இது வந்து சுவிட்சு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இந்த தேங்காய் எண்ணெய் விட்டால் போதும். டெஸ்டரில் கொஞ்சோண்டு எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்துட்டு இது விட்டுங்க, எண்ணெய் விட்டாவே போதும். கொஞ்சோண்டு, ஏன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகும், அதுக்கு தான். இந்த பக்கம் எண்ணெய் விட்டுங்க, இதுவும் லைட்டாக போடுங்க, ஏன்னா மறுபடியும் வந்து ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது. இப்படி போட்டு அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த இது எடுக்கக்கூடாது, ஏன்னா இது தான் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து உக்காருது, எடுக்கக்கூடாது. அப்படியே வைங்க, அப்படியே வச்சு இதில் வந்து ஸ்க்ரூ போட்டு விட்ருங்க. ஸ்க்ரூ போடுங்க. இந்த ஸ்க்ரூ போடும்போது சுவிட்சை வந்துட்டு பாருங்கள் டைட்டாக இருக்குது பாருங்கள், அழுத்த முடியல. அது என்ன ப்ராப்ளம்லாம் வந்து சென்டராக வச்சு டைட் பண்ணணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கினேன் இந்த சுவிட்சு கொஞ்சம் அப்படி மேலே தள்ளி பொசிஷன் வந்து கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சுவிட்சு ஃப்ரீயாக போகும். ஏன்னா கிராஸாகவோ இல்லை கொஞ்சம் இதுவாக வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா சுவிட்சு ஃப்ரீயாக வேலை செய்யுது. இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக வேலை செய்யுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா மொத்தமாக பண்ணணுன்னா லேட் ஆகும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டேன் நான். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஒரு ரெஸ்ட்டாக தான் இருந்தது. ரெஸ்ட்டும் இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், க்ளீனாக எல்லாம் வேலை செய்யுது. இது மட்டும் பார்த்தா ஒன்று கூட வேலை செய்யலை. நான் ரொம்ப வந்து ஐத்தி போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிவி ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கார் பண்ணியிருந்தது. இப்போ பாருங்கள், க்ளீனாக வேலை செய்யுது. இப்போ ஃபேனு போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, க்ளீனாக ஓடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வேலை செய்யும், எல்லாமே பக்காவாக கிளியராக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், வெரி சிம்பிள் தான். எல்லாத்தையும் கற்றுக்கலாம், ஈஸியாக முடிச்சிடலாம்.